அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த வினை தீர்க்கும் மெய்ப்பொருளான முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நிச்சயமா உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசி அப்படின்னாவே அது அறிவுக்கும் ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கும் ஒரு மிகச்சிறந்த அடையாளமான ராசியாக இருக்குதுங்க. உங்கள் மனசு இருக்குதே, அது ரொம்பவும் சுத்தமான மனசுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. எப்போதும் நல்ல சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க. பெற்ற தாயை போல ஒரு தூய்மையான அன்பு உள்ளம் கொண்டவங்களா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடாக தெரிஞ்சாலும் கூட மனசுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பீங்க. கும்பம் ராசிக்காரங்க நல்லது மட்டும்தான் நினப்பாங்க, நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த உன்னதமான பொதுநல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே. எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் கடந்து வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு மனசுக்குள்ள ஒருவித வேதனையோடு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்குது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீடிச்சுக்கிட்டு இருந்த இந்த துன்பமான நிலை எல்லாமே இனி காணல் நீராக கரைஞ்சு போக போகுதுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. முன்னாடி உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சுக்கிட்டு இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க. உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய பூர்வீக சொத்து தானாகவே உங்கள் கையில் வந்து சேரப்போகுது. இந்த வீடியோ பதிவுங்கிறது கும்பம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பதிவாக இருக்குது. ஏன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் இந்த தருணத்தில் வரப்போகுது. பொதுவாக கும்பம் ராசிக்காரங்க தங்கள் தவறுகளை பக்குவமாக ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்காங்க. இருந்தாலும் மற்றவர்கள் சொல்லும் நல்ல கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கணுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த அதிகப்படியான கோபம், தேவையற்ற பிடிவாதம் போன்ற குணங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். முக்கியமாக மற்றவர்களின் கஷ்டத்தில் நாம் எப்பவும் சந்தோஷம் அடையக்கூடாதுங்க. தனக்கு இல்லாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு இருக்குதே அப்படிங்கிற பொறாமை எண்ணம் உங்கள் மனசில் எப்போதுமே இருக்கக்கூடாது. கெட்ட நேரத்திலும் கூட அதிலிருந்து நல்லதை மட்டும் ஈர்க்கும் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு கசப்பான சம்பவம் நடந்தால், ஐயோ இது எனக்கு கெட்ட நேரம் அப்படின்னு நினைக்காம, இது நான் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நீங்கள் நேர்மறையாக நினைக்கணும். மற்றவர்கள் உங்கள் மீது வைத்த அந்த பொல்லாத கண்திருஷ்டியால் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதை கண்டு நீங்கள் துளியும் அச்சப்படக்கூடாதுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை உங்களோட மதனி நுட்பத்தால் நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளும் தெளிவான சிந்தனை உங்களுக்கு வேணுங்க. மற்றவங்க உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஆராயறதை விட மன அமைதியோட உங்களோட அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான திட்டங்களை மட்டும் நீங்கள் வகுக்கணும். நீதிமானான சனி பகவானின் விதிமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையில் நீதி தவறாமல் நடந்துக்கணும். மற்றவர்கள் அடையும் மகிழ்ச்சியில் நீங்களும் உண்மையான சந்தோஷம் காணக்கூடியவர்களாக இருக்கணுங்க. எந்த விதமான எதிர்பார்த்தும் இல்லாமல் மற்றவர்களை மகிழ்வித்து அவர்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்பை பார்த்து நீங்கள் மனதார பெருமிதம் கொள்ளணும். நீங்கள் முதல்ல உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கணும்.
எப்போ பார்த்தாலும் மற்றவர்களால் தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரங்க சில நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திச்சிட்ருக்காங்க. அதை விட்டுடுங்க. ஏன்னா மனிதனுடைய மனநிலைங்கிறது நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நல்ல சிந்தனைகளை மனசில் விதைத்து அதை சரியாக பராமரித்து முறையான திட்டங்களை வகுத்து விடாமுயற்சியோட நீங்கள் கடுமையாக உழைக்கணுங்க. சரியான இடத்துல உங்கள் உழைப்பை கொடுத்தா அது பல மடங்கு பலனாக உங்களுக்கே திரும்பி வரும். இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களை நம்புறீங்களோ இல்லையோ, இறைவனின் அந்த பிரபஞ்ச அதிர்வலைகளை மட்டும் நம்புங்க. உங்ககிட்ட ஒரு தேடல் இருந்தால் நீங்கள் தேடியது ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் கைக்கு கிடைக்குங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு கம்பீரமாக தைரியமாக இருந்தீங்களோ, இனி மறுபடியும் அப்படி மாற வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமாக இருக்குங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதற்கான விடை ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். விடையை வெளியில் தேடாதீங்க, உங்களுக்குள்ளேயே தேடுங்க. மற்றவர்கள் மேலே குறைகளை சொல்கிறத விட உங்ககிட்ட இருக்கிற சிறு சிறு குறைகளை நீங்களே திருத்திக்கோங்க. இந்த வார்த்தைகளை உங்களோட ஆழ் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் நிச்சயம் தற்போது நல்லதை தேடக்கூடிய ஒரு சிறந்த நபராக தான் இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அது ஏதோ ஒரு பெரிய பாடத்தை உங்களுக்கு உணர்த்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு முன்னேற முடியும். இந்த வீடியோ பதிவு கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நல்லதை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதாசீனம் செஞ்சுட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி ஓடி வரப்போகிறாங்க. எனக்கு 30 வயசாயிருச்சு, இன்னும் திருமணம் நடக்கலையே, நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கேற்ற அந்த பொருத்தமான வாழ்க்கை துணையோடு சீக்கிரம் கெட்டி மேளம் கொட்டப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சுக்கிட்டு இருந்த அனைத்து வில்லங்கங்களும் விலகி நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது. உங்கள் கைக்கு வரவேண்டிய அந்த சொத்துக்கள் எல்லாம் முறைப்படி வந்து சேரப்போகுது. மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்தில் 11வது இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட கும்பம் ராசி. நம்ம கும்பம் ராசியுடைய அதிபதி கர்ம வினைக்கு தகுந்த பலன் தரும் சனி பகவான். அவிட்டம் 3-4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1-2-3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட இந்த கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், தனுசு, மேஷம். இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமான நட்பு ராசியாக இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க இயல்பாகவே மிகுந்த புத்திசாலியாக இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு காந்த ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குங்க. ரொம்ப உண்மையானவங்களாக இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு துளி கூட புறம்பா, நேர்மைக்கு மாறா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள், இழப்புகள் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவுகளுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, துடிதுடிச்சு போய் முதலாளாக ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அந்த பண்பு இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குங்க. இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்லை பிடிச்ச உணவுகளை விதவிதமாக சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்ச உறவுகள்கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா? இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் எந்த விதமான மனக்கவலையும் இல்லாமல் இரவு படுத்த உடனே நிம்மதியாக தூங்குறாங்களோ
அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு உன்னதமான யோகம் உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசை வாட்டிக்கிட்டு இருந்த அந்த ரணங்கள் எல்லாம் இனி காணாமல் போக போகுது. நீங்கள் ரொம்பவும் சந்தோஷமான, ஆரோக்கியமான ஒரு செழிப்பான வாழ்க்கையை இனி வாழப் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது ஒரு நிலையான இடத்தை பிடிக்கப் போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் காண வேண்டுமென்ற தீராத ஆர்வம் உடையவங்க. வாழ்க்கையில் இதற்காக நீங்கள் அதிகமாக உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உழைப்புக்கு எப்போதுமே நீங்கள் அஞ்சவே மாட்டீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் எந்த சிரமமும் இருக்காதுங்க. வீணா உங்கள் மனசை உறுத்திக்கிட்டு இருந்த தேவையற்ற கவலைகள் எல்லாம் எவையெல்லாம் மழலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நீங்க போகுது. எவ்வளவு திறமையுடன் நீங்கள் செயல்பட்டாலும் ஒரு சில காரியத்தடங்கள் ஆங்காங்கே ஏற்படலாம். அடுத்தவருக்கு பண உதவியோ இல்லை வேற ஏதோ உதவிகள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பயணத்தினால் ஒருவேளை வீண் செலவுகளும் அலைச்சலும் உண்டாகலாம். ஆனால் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் ஆரம்பத்தில் ஒரு இழுபறியான நிலை காணப்பட்டாலும், புதிய ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் நிறைய அலைய வேண்டி இருந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுது. பணவரத்து மனசுக்கு திருப்தியாக இருக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்ட பெற போறீங்க. பயணங்களின் போது உங்களுடைய விலை உயர்ந்த உடைமைகளை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் இது நாள் வரை இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த இடைவெளி குறைஞ்சு அந்நியோன்யம் கூடும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான முக்கியமான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த போறீங்க. புதிதாக வீடு அல்லது மனனை வாங்குவதற்கான ஆரம்பக்கட்ட வேலைகளை உற்சாகமாக தொடங்க போறீங்க. பெண்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்: மற்றவர்களின் பொறுப்புகளை நீங்கள் தலையில் போட்டுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதனால் ஒருவேளை வீண் அலைச்சல் உண்டாகலாம். அதை கண்டு நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்டு கிடந்த அனைத்து சுபகாரியங்களுமே இனி தங்குதடையின்றி மங்களகரமாக நடக்கப் போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய தொண்டர்களால் நல்ல ஆதாயம் ஏற்பட போகுது. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்ட போறீங்க. மேல் அதிகாரிகளிடமிருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரப்போகுது. கலைத்துறையினருக்கு பணவரத்து தாராளமாக இருக்க போகுதுங்க. வராமல் இழுப்பறியாக இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. வேலைப்பளு காரணமாக ஒரு சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஒரு புதுவிதமான ஆர்வம் பிறக்கும். முழு மூச்சோடு படிப்பில் ஈடுபட போறீங்க. இருந்தாலும் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து இக்கட்டான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு பென்சில் வாங்கி கொடுங்க. உங்களோட இந்த சின்னஞ்சிறிய உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.